இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்ற தலைப்பு, துன்பத்தில் நிலைகுலையாமல் இயேசுவை உற்று நோக்குங்கள். தொடக்கமாக ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, அன்புக்கு இலக்கணமான நீர் எங்களை அன்பு செய்து எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த நாளில் நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற ஒவ்வொன்றும், செயல்பட இருக்கின்ற ஒவ்வொன்றும் விருப்பத்தின்படி நிகழவும், அதை போன்று எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் எங்களுக்கு கொடுக்கவும், எங்களிடம் இருக்கின்ற நோய்கள் பிரச்சனைகள் இவற்றிலிருந்து நாங்கள் சுமூகமாக வெளியேறவும், எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் நீர்தாமே நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் இந்த உலகில் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்விலும் துன்பங்களை நாம் பார்க்க முடியும். நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த துன்பங்களை நாம் துன்பங்களாக மட்டும்தான் பார்க்க வேண்டுமா, அல்லது அதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இத்தாலி நாட்டிலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர், தினமும் நான் அவரை பார்ப்பேன். காரணம், அவர் காலை முதல் மாலை வரை அந்த ஊரில் உள்ள ரோட்டோரமாக நடந்து சென்று கொண்டிருப்பார். பார்க்கின்ற மனிதர்களை பார்த்து சிரிப்பது, அவர்களோடு பேச்சு கொடுப்பது, அவர்களிடம் உரையாடுவது என்று அவர் செய்து கொண்டிருப்பார். ஒரு முறை நான் அவரிடம் அருகில் சென்று நானும் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். அதாவது, அவர் இளைஞராக இருந்த பொழுது, 23 25 வயதுக்குள் என்று நினைக்கிறேன், இருந்த பொழுது அவருடைய கால் தொடையின் கீழ் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனை அல்ல. காரணம், அவருடைய குடும்பத்திலே ஏற்கனவே பலருக்கு அவர்கள் கால்களை எடுத்து விட்டார்கள். அதுபோன்ற ஒரு பிரச்சனை, நடக்க இயலாத ஒரு பிரச்சனை. ஆக அதே பிரச்சனை இவருக்கும் வருகிறது. ஆகவே இவரை மருத்துவமனையில் பரிசோதனை செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், அறுவை சிகிச்சை செய்து காலை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே இவர் குழந்தை இயேசுவின் பக்தர், குழந்தை இயேசு மீது அதீத பற்று கொண்ட ஒரு மனிதர். அவரிடம் ஜெபித்துவிட்டு நம்பிக்கையோடு மருத்துவமனைக்கு செல்லுகின்றார். இறுதி பரிசோதனை நடத்துகின்ற பொழுது மருத்துவர் சொல்லுகின்றார், உங்கள் காலில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் காணாமல் போய்விட்டது, எப்படி என்ன நிகழ்ந்தது என்று அவரிடம் கேட்க, அவர் சொன்ன வார்த்தை, நான் குழந்தை இயேசுவை நம்பினேன், அவர் என்னை குணப்படுத்தினார். அதோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. காரணம், அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவுக்கு சாட்சி பகர வேண்டும் என்று இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த மனிதனுடைய வாழ்வில் நடந்தது. ஆனால் இன்று வரை அந்த மனிதர் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு அவருடைய காலிலே எந்த பிரச்சனையும் வரவில்லை. இந்நாள் வரை அவர் சுமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக துன்பங்கள் வரும், ஆனால் துன்பங்களை கண்டு துவண்டு விழ வேண்டாம் என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கூறுகிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகில் இயற்கை பேரிடர்கள் வரலாம், நோய்கள் பரவலாம், போர்கள் நடக்கலாம். எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்படாமல் ஆண்டவரை உற்று நோக்குங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நாம் அன்றாடம் வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். புயல் அடிக்கிறது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிப்புகளை உருவாக்குகிறது, போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல பரவும் தொற்று நோய்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக இவைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவைகளை கண்டெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இவைகளை விட ஆற்றல் மிகுந்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவரை உற்று நோக்குங்கள் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகமும் நம்மளை பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. எடுத்துக்காட்டிற்கு செய்தித்தாள்களை பிரித்து பாருங்கள்.
அங்கே உங்களை பயமுறுத்துகிற செய்திகள் தான் அதிகமாக இருக்கும். உங்களை கவலைப்பட வைக்கக்கூடிய செய்திகள் தான் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டிவிடக்கூடிய செய்திகள் தான் அதிகமாக இருக்கும். அதை போன்று அலைபேசியிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, நம்மை பயமுறுத்துகின்ற, நம்மை நிம்மதியாக, நிறைவாக, அமைதியாக நாம் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை இவைகள் உருவாக்கி தராது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்மை சார்ந்த மனிதர்களும் அப்படித்தான். நாம் எதையாவது ஒன்றை செய்யலாம் என்று நினைக்கின்ற பொழுது, அதை செய்தால் இப்படி ஆகிவிடும், இதை செய்தால் இப்படி ஆகிவிடும் என்று எதிர்மறையாக சொல்லி நம்மை குழப்பி விடுவார்கள், நம்மை பயமுறுத்துவார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த சூழலிலே ஆண்டவர் சொல்லுகின்றது, என்னை உற்று நோக்குங்கள். ஏனென்றால் ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பொழுது நமக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் தேவையில்லை, நமது பாதுகாப்பை பற்றிய பயம் தேவையில்லை, நம்முடைய வேலைகளை பற்றிய பயம் தேவையில்லை, குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற பயம் தேவையில்லை, குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றிய பயம் தேவையில்லை. ஏனென்றால் இயேசு நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் எதை நம்புகிறேனோ அதுதான் நடக்கும். நான் தீமைகள் நடக்கும் என்று நம்பினால் என்னுடைய வாழ்வில் தீமையின் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது தீமை தான் நடக்கும். நான் நல்லது நடக்கும் என்று நல்லதன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அதிக நல்லது நடக்கும். ஆக எதன் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றனோ அதுதான் என்னுடைய வாழ்வில் நடக்கும். ஆக இயேசு மீது நான் அதிகமாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எல்லாம் நன்மைகளாக தான் நடக்கும் என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆக அதைவிட ஆழமாக இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை மீது நம்பிக்கை வைப்பது என்பது ஒன்று, அந்த இயேசுவை நம்முடைய வாழ்வுக்குள் கொண்டு வருவது என்பது இன்னொன்று. ஏனென்றால் அதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரே வாய்ப்பு திருப்பலி. திருப்பலியில்தான் இயேசுடைய அந்த அப்பமும் ரசமும் இயேசுடைய உடலும் ரத்தமாக மாறுகின்றது. ஆக இயேசு நம்மை சந்திக்கின்ற தருணம், நாம் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய தருணம், அந்த தருணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு நிகழ்வு மூலம் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அயர்லாந்து நாட்டிலே ஒரு அருட்சகோதரி, இந்த அருட்சகோதரிக்கு இறைவன் ஒரு சில ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றார். அதாவது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கான ஆற்றல், இன்னொன்று நோய்களை குணப்படுத்துகின்ற ஆற்றல். ஆனால் எல்லாவற்றையும் அந்த அருட்சகோதரி சொல்லுவது என்னவென்றால், எதையும் நான் செய்வதில்லை, இறைவன் எதை விரும்புகிறாரோ அதை என் வழியாக செய்கிறார். ஆகவே நான் விரும்புவது போன்றெல்லாம் ஒருவரை குணப்படுத்த முடியாது, ஆனால் இறைவன் விரும்பினால் குணப்படுத்தலாம் என்பதுதான். அந்த அருட்சகோதரியினுடைய இந்த அருள்வரத்தை கேட்ட ஒரு அருட்தந்தை, அப்போதுதான் குருவானவராகி ஒரு ஆண்டுகள் தான் ஆகியிருக்கிறது. அவருக்கு ஒரு பிரச்சனை, தொண்டையிலே கேன்சர் கட்டி. அந்த கேன்சரினால் பல வலி வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒருவர், தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது, இனி நான் எப்படி வாழ்வேன் என்று அவநம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு மனிதர். ஆகவே தன்னுடைய வாழ்வை கண்டு பயம் ஏற்படுகிறது. அந்த அருட்சகோதரிக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லுகின்றார், சகோதரி எனக்காக ஜெபியுங்கள் என்றால், நான் என்னுடைய தொண்டையிலே கேன்சர் இருக்கின்றது, புற்றுநோய் இருக்கின்றது, அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பயமாக இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த அருட்சகோதரி சொன்னார், தந்தையே, இறைவன் எங்களுக்கு கொடுக்காத பல அருளாற்றலையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதாவது திருப்பலி நிறைவேற்றுகின்றது ஒன்று, நீங்கள் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது உங்கள் முன்னால் தான் அந்த அப்பம் ரசம் ஆண்டோட உடலும் ரத்தமாக மாறுகின்றது. அது மட்டுமல்ல, திருப்பலியின் முடிவதற்கு முன்பாக அந்த இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் தான் உட்கொள்கிறீர்கள். ஆக நீங்கள் உட்கொள்ளுகின்ற அந்த இயேசுடைய உடலும் இரத்தம் எதன் வழியாக பயணிக்கின்றது? உங்களுக்கு தொண்டையில் புண்ணு இருக்கின்ற அந்த பகுதி வழியாக தான் பயணிக்கின்றது. ஏன் நீங்கள் அந்த ஆண்டவரிடமே கேட்கக்கூடாது? ஆண்டவரே, என் தொண்டை வழியாக செல்லுகின்ற பொழுது என்னுடைய தொண்டையை குணப்படுத்தும் என்று ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நிச்சயமாக நம்பிக்கையோடு கேட்டீர்கள் என்றால் ஆண்டவர் செய்வார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அவருக்காக ஜெபித்து விட்டு வைக்கின்றார். அந்த குருவானவர் அப்பொழுதுதான் அவருக்கு ஒன்று புரிகிறது என்றால், அவருக்கு திருப்பலி மீது அதிக நம்பிக்கை இல்லாகவே அதிகமாக திருப்பலி நிறைவேற்றுவதில்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் திருப்பலியை தினமும் நிறைவேற்றுகின்றார். ஒவ்வொரு நாளும் இயேசுவை உட்கொள்ளுகின்ற பொழுது அந்த இயேசுவிடத்தை ஜெபிக்கின்றார், ஆண்டவரே, நீர் எனக்குள் வருகின்ற பொழுது என்னை குணப்படுத்தும் என்று ஜெபிக்கின்றார். அவருக்கு நன்றி செலுத்துகின்றார். நாளடைவிலே அந்த பரிசோதனைக்கான நாட்கள் வருகின்றது. மருத்துவமனைக்கு சென்று பார்க்கின்றார். மருத்துவமனையில் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த தொண்டை புதிதாக இருக்கிறது. அங்கிருந்த எந்த புண்களும் தென்படவில்லை மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்கு.
மருத்துவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அதன் பின்பு அந்த குருவானவர் நற்கருணையை பற்றி பேசுவது தான் அவருடைய வாழ்வாக கொண்டிருந்தார். இயேசுவை நற்கருணைகள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு கடத்துவதுதான் அவருடைய வாழ்வாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு துவண்டு போவதற்கல்ல இயேசு இருக்கின்றார், மாறாக அவர்களை தேற்றுவதற்காக இயேசு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, துன்பம் ஆண்டவர் முன்பு நிற்காது. அதற்காக எனக்கு மரணமே வரக்கூடாது என்று நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டக்கூடாது. ஏனென்றால் மரணம் என்பது அது உண்மை, யதார்த்தம், அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் எது கேட்க வேண்டும்? ஒன்று, ஆண்டவர் என்னை குணப்படுத்தும், அல்லது எனக்கு உரிய தைரியத்தை கொடும், துன்பங்களை தாங்கக்கூடிய தைரியத்தை கொடும், சக்தியை கொடும் என்று நாம் கேட்கலாம். ஆனால் துன்பத்தில் பல வகைகள் உண்டு. நாம உருவாக்குகின்ற துன்பம் என்பது வேறு, நம்முடைய ஆசைகளினால் ஏற்படுத்துகின்ற துன்பம் என்பது வேறு. அவற்றை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வருவது தேவையற்ற ஒன்று. காரணம், நான் என்னுடைய பேராசையினால் ஏற்படுத்துகின்ற துன்பம் என்னை காயப்படுத்தும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் மற்ற இயற்கையாக ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், குடும்பத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே உள்ள பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள், இது போன்று இன்னும் பல பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம். நிச்சயமாக அவர் செய்வார். ஆனால் பல நேரங்களிலே நம்மிடம் உண்மையான நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல தோன்றுகிறது. காரணம், அவநம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் வார்த்தை என்ன? உங்களிடம் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மலையை பெயர்ந்து போய் என்று சொன்னால் பெயர்ந்து போகும். ஆனால் நம்மிடம் அத்தகைய ஆழமான நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இன்று ஒரு கேள்விக்குறிதான். கண் தெரியாத ஒரு நபர் இயேசு போகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே சத்தம் கொடுக்கிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், மெசியாவே என்னை குணப்படுத்தும் என்று சத்தம் எழுப்புகின்றார். அங்கிருக்கின்ற மனிதர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் கத்துகிறாய், வாயை மூடு என்று அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளை அவர் பொருட்படுத்தவில்லை. மீண்டும் சத்தம் போட்டு கத்தி ஆண்டவரை அழைக்கின்றார். ஆண்டவர் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரை குணப்படுத்தி விட்டு என்ன சொல்லுகின்றார்? உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அன்புக்குரியவர்களே, இதை நம்முடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்ப்போம். இன்று நாம் இயேசுவை பற்றி வெளியே பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம். இயேசு என்ற சொல்லை வெளியே பயன்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறோம். இந்த மனிதன் கத்தி அரைக்கூவல் விட்டு இயேசுவை புகழ்கின்றான். நாம் அவருடைய பெயரை சொல்வதற்கு, அவருடைய நாமத்தை சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். என்றால் மற்றவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்று பேசுகின்றோம், மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அவதூறு பேசுகின்றோம், பிறரை பற்றி குறை பேசுகின்றோம், பிறரை பற்றி தகாத விஷயங்களை பேசுகின்றோம். எல்லாவற்றையும் பேசுகின்ற அந்த விஷயங்கள் நல்லதாகப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசுவது நமக்கு கேவலமாகப்படுகிறது அல்லது கூச்சமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மற்றவர்களிடத்தில் சென்று சொல்லுகின்ற பொழுது மதம் மாறுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் துன்பத்தில் இருந்தால் அவர்களோடு இருந்து நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, இயேசு உங்களை குணப்படுத்துவார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களுக்கு தேவையானதை செய்வார், இயேசு உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார் என்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் புறப்பட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் தேவை ஆறுதல் தானே ஒழிய மதம் மாறுவதல்ல. ஆகவே நாம் கொடுக்க வேண்டியது என்னது? இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றிய பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அங்கே நம்பிக்கை இருந்தவர்கள் இருந்தார்கள், அவநம்பிக்கையில் இருந்தவர்கள் இருந்தார்கள், பதட்டத்தில் இருந்தவர்கள் இருந்தார்கள், பயத்தில் இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னது என்ன? அமைதி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் என்று சொன்னார். ஆகவே அதுதான் நம்முடைய பணியும் கூட. துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறவர்கள் மனம் அமைதியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த நல்ல வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு கொடுப்பதே போதுமானது. ஒரு முறை லத்தீன் அமெரிக்க நாட்டிலே அருட்சகோதரர் பிரைட்ஜ் மேக்கன் அவர்கள் ஒரு பணி நிமித்தமாக சென்றிருந்தார். அவர் சென்றிருந்த பகுதி ஒரு கிராமம், குக்கிராமம். அந்த கிராமத்திலே வீடுகளெல்லாம் ஓலைகளால் கட்டப்பட்டது, பனை ஓலைகளால் கட்டப்பட்ட வீடுகள். கரண்ட் வசதி இல்லை. அப்படி என்றால் தொழிற்சாலைகள், தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமாக அந்த ஊரில் இல்லை. மருத்துவமனை இல்லை. இப்படிப்பட்ட ஊரிலே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தயார்படுத்துகின்றார்கள். ஒரு ஓலை கொட்டகை. அந்த ஓலை கொட்டகையிலே ஒரு மேஜை. அந்த மேஜையிலே கால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. சரியான மேஜை இல்லை. அதிலே ஒரு துணியை விரித்து அந்த பூஜைக்கான திருப்பலிக்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். திருப்பலி நடைபெறுவதற்கு முன்பாக மக்கள் ஒரு சிறுவன் அடிபட்டு கீழே விழுந்திருக்கின்றான்.
உடலில் இரத்தம் கொட்டுகிறது. அந்த சிறுவனை தூக்கி கொண்டு பீடத்தின் முன்பு வைக்கின்றார்கள். அருட்சகோதரிக்கு ஒரே குழப்பம். என்ன, அடிப்பட்ட சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் இங்கே கொண்டு வைக்கிறீர்கள் என்று அவர் ஒருவரிடம் கேட்க, உங்களுக்கு தெரியாதா, இயேசு இங்கே வருவார் என்று ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மருத்துவமனை பக்கத்தில் இருந்தால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த மனிதன், அந்த குழந்தைக்கு முதல் சிகிச்சையாவது செய்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அதில் தப்பில்லை. ஆனால் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்பது வேறு. ஆக திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருப்பன் எழுந்தேற்று நேரம். குருவானவர் அப்பத்தின் மீது ரசத்தின் மீதும் கைகளை விரித்து ஜெபத்தை சொல்ல, இறைவனுடைய தூய ஆவியானவர் அந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் இறங்குகின்றார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு என்ன, திரும்பி பார்க்கிறார்கள். தன்னுடைய பக்கத்தில் இருந்த அந்த மக்கள் எல்லாருமே தெண்டு நின்று படுத்து விட்டார்கள். படுத்து முழுமையாக தரையிலே சாஷ்டாங்கமாக படுத்திருந்து ஆண்டவரை வேண்டுகின்றார்கள். இவர்கள் முழந்தாளில் இருக்கின்றார்கள். திருப்பலி முடிந்த பின்பு அந்த சிறுவனை தேடுகின்றார்கள். பீடத்தின் படுக்க வைத்திருந்த சிறுவன் எங்கே என தேடுகின்ற பொழுது மற்றவர்களிடம் அவனை காணவில்லை. மற்றவர்களிடம் கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவன் மற்ற சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று. இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எப்படி, ரத்தம் சொட்டி கொண்டிருந்ததே, அவருக்கு மருத்துவம் எதுவும் பார்க்கவில்லை என்று கேட்டவுடனே அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், சகோதரி, உங்களுக்கு தெரியாதா, திருப்பலியின் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பீடத்தில் வருகிறார் அல்லவா, பீடத்திலிருந்து அப்படியே எல்லார் மீதும் இறங்குகிறார். அதுபோன்று திருப்பலியின் பொழுது பீடத்தில் வந்த இயேசு அந்த பீடத்தின் முன்பிருந்த அந்த சிறுவன் மீது இறங்கு அவனை குணப்படுத்தி விட்டார். அவன் இப்பொழுது மற்ற சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியர்களே, நம்பிக்கை என்பது வேறு. நாம் எண்ணுவதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அது ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். இயேசு அவர் போதும், அவரே எனக்கு எல்லாம் போதும் என்று வாழக்கூடிய அத்தகைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அந்த சிறுவனை குணமாக்கிட்டு. அப்பொழுதுதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பீடத்தின் மீது தூய ஆவியானவர் இறங்கி அந்த அப்பத்தின் ரசத்தின் மீது மட்டும் இறங்குவதில்லை, அந்த பீடத்தின் வழியாக அந்த பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர் மீதும் இறங்குகின்றார். ஆகவே இங்கே இந்த திருப்பலி நடந்து அந்த திருப்பலின் பொழுது அப்பமும் ரசமும் ஆண்டுடைய உடல் ரத்தமாக மாறுகின்ற பொழுது அதை முழுமையான நம்பிக்கையோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் தூய ஆவியானவர் இறங்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் துடைத்தெறிவதற்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அனைத்தும் கலைந்து போகும். சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.